यहोवा की महिमा सदा काल बनी रहे। यहोवा अपने कामों में आनंदित होवे। उसकी दृष्टि ही से पृथ्वी कांप उठती है और उसके छूते ही पहाड़ों से धुएं निकलता है। मैं जीवन भर यहोवा का गीत गाता रहूंगा। जब तक मैं बना रहूंगा तब तक अपने परमेश्वर का भजन गाता रहूंगा। मेरा ध्यान करना उसको प्रिय लगे, क्योंकि मैं तो यहोवा के कारण आनंदित रहूंगा। पापी लोग पृथ्वी पर से मिट जाएं और दुष्ट लोग आगे को ना रहे। हे मेरे मन, यहोवा को धन्य कह, या की स्तुति करो। ஆமேன். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்காத அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. आराधना स्तुति बलि अप्पा पिता देंगे तुझे, अप्पा पिता देंगे तुझे, अप्पा पिता देंगे तुझे। सुबह सुबह स्तुति बलि अप्पा पिता देंगे तुझे, आराधना स्तुति बलि अप्पा पिता देंगे तुझे, अप्पा पिता अप्पा पिता देंगे तुझे। Ebenezer अब तक संभाला, Ebenezer अब तक संभाला, अब तक संभाला, अब तक संभाला। Ebenezer 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 Ebenezer। El Shaddai, सर्व शक्तिमान, El Shaddai, El Shaddai, सर्व शक्तिमान, सर्व शक्तिमान, सर्व शक्तिमान, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai।
உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், 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 எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. சொல்லுப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. எங்கள் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். 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 हालेलुया। हाँ खुदा, तेरे लिए है खुदावन हर सुबह की बोर की आराधना स्तुति खुदावन तेरे लिए है खुदावन। जैसे तेरे खुदावन भक्त ने राजा प्रभु तेरे दास अब्राहम ने तेरी बोर को ही स्तुति बलि चढ़ाया प्रभु, वैसे हम भी तेरे लिए खुदावन स्तुति बलि चढ़ाने के लिए राजा हम चाहते हैं। हम सभी को मदद कर खुदावन ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே காலைதோறும் வந்து உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் பாத்திரர் ஐயா, நீங்க மாத்திரம் பாத்திர தகப்பனே. எங்களை அப்படியாய் வணைந்து கொள்ளும் தகப்பனே. நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. सेनाओं का यहोवा हमारे संग संग है. याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. सेनाओं का यहोवा हमारे संग संग है. याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. हालेलुया, 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 हालेलुया. सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है.
हालेलुया। हाँ खुदा, तू हमारे संग रहने वाले, साथ चलने वाले खुदावन हम तेरा धन्यवाद करते हैं. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவாதி தேவனை, எபினேசராய், இம்மானுவேலராய் எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு தாயை போல நேசித்து, தந்தையை போல தோளில் சுமந்து ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி வருகிற தேவன் உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை ராஜா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். तेरायम शरणागत खुदावन, तेरायम स्तुति करते हैं राजा. एक माँ की नाई खुदावन, एक पिता की तरह खुदावन हमें संभाल कर, हमें उठा कर ले जाने वाले खुदा, तेरे समान और कोई नहीं राजा, तेरे जैसा और कोई नहीं खुदावन. हम तेरा ही शरणागत है खुदा. हालेलूया, हालेलूया. உம்மையே தொழுது கொள்கிறோம் தகப்பனே, உம்மையே பணிந்து கொள்கிறோம், உம்மையே நாங்கள் ஆண்டவரை வணங்குகிறோம் ராஜா, வாழ்த்துகிறோம் தகப்பனே. எல்லொல்லா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லொல்லா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லொல்லா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லொல்லா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்போ. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன்.
महिमा तुझे देते हैं। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन, आमीन आमीन। ராஜாதி ராஜாவுடைய நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம்। राजाओं के राजा के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। ஆமென் आमीन। அவர் ராஜாதி ராஜாவா वो இருக்கிறார்। राजाओं का राजा है। சில சமயத்துல அந்த ராஜாதி ராஜா இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்க வைப்பார்। वो परमेश्वर जो राजाओं का राजा है वो क्या करते हैं, कई बार हमें इस संसार के राजाओं के सामने जाकर हमें खड़ा कर देते हैं। நீதிமொழிகள் 22வது அதிகாரம் नीति वचन 22वीं अध्याय அதுல 29வது வசனத்தை கடைசியை நம்ம வாசிக்கும்போது 29 को जब हम पढ़ते हैं, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்। நீதிமொழிகள் 22ல 29 नीति वचन 22वीं अध्याय का 29 में हम पढ़ते हैं, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்। यदि तो ऐसा पुरुष देखे जो काम काज में निपुण हो तो वह राजाओं के सम्मुख खड़ा होगा। ஆமென்। ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்। राजाओं के सामने खड़ा होगा। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, வேதத்தில் நீங்க வாசிக்கும்போது बाइबल में जब आप पढ़ते हैं, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைத்தார்। पुराना नियम नया नियम दोनों में हम देख सकते हैं यहोवा परमेश्वर अपने बच्चों को राजाओं के सामने खड़ा कर देते हैं। அதே தேவன் वही परमेश्वर இன்றைக்கும் आज भी நம்மையும் हमें இந்த உலகத்தின் பெரிய பெரிய அதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்। इस संसार के बड़े बड़े अधिपतियों के सामने हमें ले जाकर खड़ा करेंगे। அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இருக்கலாம்। उनके और हमारे बीच में बहुत बड़ा अंतर क्यों ना हो, எதற்குமே எந்த லெவலுமே இருக்காதுங்க। कोई भी समानता नहीं क्यों ना हो, ஆனாலும் கர்த்தர் கொண்டு போய் நம்ம நிறுத்துவார்। लेकिन फिर भी परमेश्वर हमें ले जाएंगे। எதற்காக தெரியுங்களா? किसी लिए, அந்த கர்த்தருடைய நாம மகிமைப்படும் பொருட்டு। परमेश्वर की नाम की महिमा के लिए। தேவன் நம் மூலமாய் ஒரு சித்தத்தை செயல்படுத்துவதற்கு। यहोवा परमेश्वर आप ही एक अपनी इच्छा को पूरा करना चाहते हैं। ஆமென்। आमीन। ஒரு சில மனிதர்களை வாசிக்க போகிறோம்। कुछ व्यक्तियों को हम पढ़ना चाहते हैं। முதலாவதாக தானியேல்। पहला हम देखेंगे दानियेल। எடுத்துக்கொள்ளுங்க 1 அதிகாரம் दानियेल की पहला अध्याय को और हम पलटें, 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்। 18वीं आयत को हम पढ़ेंगे। 1:18 அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார்। जब उन्हें राजाओं के सामने ले आने वाले का समय हो चुका था तब नेबुकदनेस्सर राजा के सामने उन लोगों को उन्होंने ले आया। 2 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன்। दूसरा अध्याय 25वीं आयत को भी हम पढ़ते हैं। அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போனார்। तब दानियेल ने आर्योग के पास, जिसे राजा ने बेबीलोन के पंडितों को नाश करने के लिए ठहराया था, भीतर जाकर कहा, मुझे राजा के सम्मुख भीतर ले चल। 4 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன்। चौथा अध्याय 8वीं आयत में, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டார்। अंत में दानियेल मेरे सम्मुख आया, जिसका नाम मेरे देवता के नाम के कारण बेल्तशस्सार रखा गया था। 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன்। 5 का 17वीं आयत में, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக दानियेल ने राजा से कहा। அப்ப 1 அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் यानी पहला अध्याय से लेकर हम देख सकते हैं ஒவ்வொரு ராஜாக்களுக்கு முன்பாக தானியேல் கொண்டு வரப்படுகிறார்। हर एक राजा के सामने दानियेल को ले चलते थे। விசேஷித்த ஒரு அழைப்பு தானியேலுக்கு கொடுக்கிறார்। एक श्रेष्ठ बुल्लाहट दानियेल के पास आया था। அவனை அழைத்து கொண்டு போய் ராஜாக்கு முன்பாக நிற்க வைக்கிறார்கள்। उन्हें बुलवाकर उन्हें राजा के सामने खड़ा करते थे। ஆமென்। आमीन। என் தேவன் நல்லவருங்க। मेरा प्रभु भला है। இதுக்கு தானியேல் தன்னுடைய சொந்த நாட்டில் இது நடக்கிற சம்பவம் கிடையாதுங்க। ये दानियेल का अपना देश में हो रही है वैसा संभव नहीं है। இது பாபிலோன் தேசத்துல நடக்கிற ஒரு ये காரியம்। बाबिलोन के देश में हो रहा है। பாபிலோன்ல இவர் அடிமையாய் போகிறார்। அந்த இடத்துல இங்க இந்த சம்பவம் நடக்குது। यानी बाबिलोन देश में एक गुलाम होकर वो जा रहा था दानियेल, वहां पर ऐसा संभव हो रहा है। அப்ப இப்படி கூட வச்சுக்கலாம்ல, या ऐसा भी हम रख सकते हैं, ஒரு அடிமையை एक गुलामी को
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாட்டுகிறார்கள். राजा के सामने खड़ा कर देते இது हैं। கர்த்தர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். ये केवल यहोवा ही कर सकते हैं। ஆமென். आमीन। அப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. हम सबके लिए एक इच्छा होती है நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வர வேண்டும் என்று. एक दिन हमारे जीवन में हमारे भविष्य में हमारे बच्चे एक ऊंचे स्थान पर आना है। நிச்சயம் நடக்கும். जरूर होगा। ஒரு அடிமையை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துறார் என்றால் यदि एक गुलामी को भी लेकर परमेश्वर खड़ा कर सकते हैं तो தேவன் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவார். परमेश्वर हमारे बच्चों को भी खड़ा करेंगे। ராஜாக்களுக்கு முன்பாக, राजाओं के सामने, மந்திரிகளுக்கு முன்பாக मंत्रियों के सामने நிச்சயம் நிறுத்துவாருங்க. जरूर खड़ा करेंगे। ஹalleluya. हालेलुया। இங்க ஒவ்வொரு டைம்லயும் நிறுத்துறாங்க ராஜாக்களுக்கு முன்பாக. यहाँ पर हर एक वक्त पर दानियेल को ऐसे राजाओं के सामने खड़ा कर देते हैं। ஆனா அதே தானியேல் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும்போது लेकिन वही दानियेल को 6ठे अध्याय में हम देख सकते हैं தானியேலை கொண்டு போய் ராஜாக்கு முன்பாக நிறுத்தவில்லை, ராஜா தானியேலை மீட் பண்ணும்படியா வருகிறார்கள். दानियेल को ले जाकर राजा के सामने नहीं वरन दानियेल से मिलने के लिए राजा खुद आ पड़े। ஆமென். आमीन। இத்தனை தடவை தானியேல் தான் போனார், விசேஷித்த அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. अब तक दानियेल को ही जाना पड़ा राजा के सामने एक श्रेष्ठ बुलाहट की ओर से। ஆனா கடைசியா ஒரு நாள் வருகிறது, लेकिन अंतिम में एक दिन आया, ராஜா தானியேலை தேடி வருகிறார். राजा दानियेल को ढूंढ कर आया है। அது எந்த இடத்துல தெரியுங்களா? कौन सा स्थान पे? சிங்க கேபில தானியேலை போட்டாங்க பாத்தீங்களா? शेर की गुफा में दानियेल को डाला गया था ना। நைட்டு முழுவதும் ராஜாக்கு தூக்கம் வரல. पूरी रात राजा सो नहीं पाया। சாப்பாடு வேணாம், மியூசிக் வேணாம், எதுவுமே வேணாம்ட்டாருங்க. मुझे भोजन नहीं चाहिए, म्यूजिक नहीं चाहिए, उन्होंने मना कर दिया राजा ने। அதிகாலை எந்திரிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. भोर को उठकर उन्होंने दौड़कर आया है शेर की गुफा के पास। யாரை மீட் பண்ண முடியா? किससे मिलने? ஒரு அடிமையவா? एक गुलामी को क्या? தானியேலை மீட் பண்ண முடியா? दानियेल से मिलने के அப்படி लिए। என்ன தாங்க தானியேலுக்குள்ள இருந்துச்சு? ऐसा क्या चीज थी दानियेल के अंदर? விசேஷித்த ஆவி एक இருந்துச்சு. श्रेष्ठ आत्मा था। அவங்கட்ட ஜெப ஆவி இருந்துச்சு. उनके अंदर प्रार्थना की आत्मा था। அவங்கட்ட உண்மை இருந்துச்சுங்க. उनके पास सच्चाई थी, பரிசுத்தம் இருந்துச்சுங்க. पवित्रता था, வைராக்கியம் இருந்துச்சுங்க. जलन था परमेश्वर की ओर की। அவன் வாலிபன் தான். वो जरूर एक जवान है। அவனுக்குள்ள இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. आज उनके अंदर जो अभिषेक था उसी अभिषेक को आज हमारे बच्चों के लिए भी परमेश्वर दे सके। ஹalleluya. हालेलुया। நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக போவீங்க, आप राजाओं के सामने जाएंगे, பட் ஒரு நாள் ராஜா உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார். लेकिन एक दिन राजा आपके सामने आकर आ जाएंगे। ஒவ்வொரு டைமும் ராஜா சொல்லுகிற வார்த்தையை நீங்க வாசிக்கும்போது हर बार जो राजा कहते हैं उस शब्दों को यदि आप सुनेंगे तो தானியேலுடைய தேவனே தேவன், वो इस तरह कहते हैं दानियेल का यहोवा परमेश्वर ही परमेश्वर நீ है। இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். जिस परमेश्वर को तू निरंतर आराधना करता है वो परमेश्वर तुझे बचाने के लिए वो सामर्थ्य है करके वो कहता है। ஹalleluya. हालेलुया। புறஜாதியுடைய ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாத்தீங்களா? एक अन्य जाति के राजा के मुंह से निकलने वाले शब्दों को दरअसल देखिए। ஆமென். आमीन। இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று வேண்டிக் கொள்ளுவோம். ऐसे एक श्रेष्ठ से भरा हुआ आत्मा को परमेश्वर अपने बच्चों को भी दे सके। பாபிலோன் ஒரு விக்கிராராதனை நிறைந்த தேசம் தான். बाबिलोन एक मूर्ति पूजक से भरा हुआ देश है। பலவிதமான பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கை வழங்களும் நிறைய காரியங்கள் நிறைந்திருக்கிற இப்படிப்பட்ட தேசத்திற்குள்ளார தேவ நாம மகிமைப்படும்படியாக தானியேலை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். ऐसे कई ऐसे मूर्ति पूजक क्यों ना हो या ऐसे सुपरस्टिशियस कार्य से भरा हुआ देश के अंदर परमेश्वर दानियेल को खड़ा कर देते हैं। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। நம்முடைய தேசம் இப்படிப்பட்ட தேசமா தான் இருக்கு. हमारा देश भी ऐसा ही कुछ है, கர்த்தர் நிச்சயம் நம்மளையும் கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்வார். लेकिन परमेश्वर हमारे द्वारा भी ऐसे महान कार्यों को जरूर करेंगे। இரண்டாவதாக दूसरा எஸ்தர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. एस्तर की दूसरा अध्याय का और हम पलटें। எஸ்தரின் சரித்திரம். एस्तर की कहानियों को देख सकते हैं। ஆமென். आमीन। தமிழ்ல பாத்துக்கும்போது எஸ்தரின் சரித்திரம்னு இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதுங்க. और तमिल में एस्तर लिखा है एस्तर का इतिहास करके ये किताब शुरू हो जाती है। ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டாங்க எஸ்தர். அதான் சொல்றேன். यानी एक इतिहास को बना लिया है एस्तर ने। யாரு? ये कौन थी? அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லங்க. उनकी ना तो पा है ना तो माँ है, சொந்த நாட்டுல இல்லங்க. वो अपनी देश में भी नहीं है। அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டாங்க. ऐसा एक स्त्री जो है एक इतिहास को बना चुकी है। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं தன்னுடைய பெயரிலேயே பைபிள்ல ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்துட்டாங்களே. अपने नाम से किताब को बाइबल में भी ले आई है। ஆமென். आमीन। 2 அதிகாரத்துல दूसरा अध्याय 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16वीं आयत को हम पढ़ना चाहते हैं। அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு
அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். यूं एस्तर राजभवन में राजा यर्शस के पास उसके राज्य के 7वें वर्ष के तेबेत नामक 10वें महीने में पहुंचाई गई. ஆமென். आमीन. எந்த வருஷம் எந்த மாதத்துல எப்ப போக வேண்டும் என்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார். कौन से साल में, कौन से वर्ष में, कौन से महीने में, कौन से तारीख में जाना है, सब कुछ वो परमेश्वर ने पहले से ही रखा है. ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். राजा के पास राजमहल में वो ले गए थे. இந்த எஸ்தர் இன்னொரு ராஜா பிரபு குடும்பத்திலிருந்து அல்ல. एस्तर और दूसरा एक प्रभु के परिवार से नहीं. சொல்லப்போனா குடும்பமே இல்ல. यदि कहा जाए उनके लिए परिवार है ही नहीं, வீடே இல்ல, उनका घर है ही नहीं. அந்த அரண்மனையில காவல்காரன், அதாவது சொல்றாங்க ஒரு கேட் கீப்பர், ஒரு வாட்ச்மேன் குடும்பத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. उस राजमहल की गेट कीपर यानी एक चौकीदार के परिवार वाली है. அந்த பெண்ணு அரண்மனைக்குள்ள வருகிறதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க. वो स्त्री राजमहल में आना कोई बात है क्या? அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிங்க. यानी परमेश्वर इस कार्य को भी अपने जीवन में करने के लिए वो सामर्थ्य है करके हम विश्वास करें. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் பார்லிமெண்ட்டுக்கும் ராஜ சமூகத்திற்கும் ஈவன் ஒயிட் ஹவுஸுக்கும் இன்னும் இதை காட்டிலும் மேலான இடத்துலயும் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை நிறுத்துவாருங்க. हमें परमेश्वर अपने पार्लियामेंट में, अपने राजमहल में यानी व्हाइट हाउस में या कहीं पर भी ले जाकर हमारे बच्चों को खड़ा करने के लिए परमेश्वर सामर्थ्य है. இதை காட்டிலும் இன்னொரு ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? इससे बढ़कर और अद्भुत क्या है? 17வது வசனத்துல 17वीं आयत में ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல அன்பு வைத்தார். राजा ने एस्तर को और सब स्त्रियों से अधिक प्यार किया. அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைக்க கர்த்தர் கிருபை और செய்தார். अन्य सब कुमारियों से अधिक उसके अनुग्रह और कृपा की दृष्टि उसी पर हुई. கடைசில ராஜர் கிரீடத்தை அவ மேல வச்சிட்டாங்க. यानी अंतिम में राज मुकुट ही उनके लिए दिया गया था. அடுத்து எஸ்தருக்காக எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து அங்க செய்யப்படுது. और उसके बाद एस्तर के लिए बहुत बड़ा मेज भी बिछाया गया है. ஹalleluya. हालेलुया. அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் அது. एक गुलामी से होकर आई थी उस स्त्री के जीवन में होने वाले कार्य है क्या? அவ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க वो மாட்டாங்க. अपने जीवन में कभी सोचती भी नहीं होगी நான் அரண்மனைக்கு போவேனா, मैं राजमहल में जा सकूंगी, நான் பட்டத்து ராணி ஆவனா, मैं राजा की और रानी के रूप में मुझे मुकुट दिया जाएगा करके वो सोची नहीं होगी. வாய்ப்பே இல்லன்னு கூட நினைச்சிருக்கலாம். ऐसा होने का संभव ही नहीं है. பட் வாய்ப்பை கொடுக்கிறவர் தேவன். लेकिन संभव करने वाला परमेश्वर है. ஆமென். आमीन. எதுக்கு தெரியுங்களா கொண்டு போனாரு? किस लिए प्रभु ने ले गए? ஒரே ஒரு காரியம், एक ही कार्य, யூதர்களுடைய அழிவிலிருந்து காக்கும்படியாக, यहूदियों के उस होने वाले नाशवान से उन्हें बचाने के लिए. சத்ருவாயிருந்த ஆமானை அவருடைய சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக, शत्रु जो अमान है उसकी सारे बुरी योजना को खत्म करने के लिए, அரண்மனையிலையும் ஒரு ஜெபத்தை, அரண்மனையிலையும் ஒரு உபவாசத்தை தொடங்கும்படியாக, राजमहल के अंदर भी एक प्रार्थना को, एक उपवास को शुरुआत करने के लिए. ஆமென். आमीन. இதுக்காக தான் கொண்டு போனார். यहोवा परमेश्वर एस्तर को ले गए. கர்த்தர் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்றால், यदि परमेश्वर आपके लिए ऐसा एक मौका दिए அந்த हैं, அரண்மனையில देते हैं तो அந்த வாய்ப்புலையும் அந்த சம்பளத்திலையும் அந்த அரண்மனையிலையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். उस राजमहल में बैठकर उस कमाई से बैठकर हमें अनुभव करने से बेहतर जिस कार्य के लिए परमेश्वर आपको वहां पर लेकर गए उस कार्य को करना ही हमारे लिए अच्छी है. ஆமென். आमीन. இன்னும் பழைய ஏற்பாட்டில் பல மனிதர்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு. ऐसे पुराना नियम में कई लोगों को परमेश्वर इस तरह राजाओं के सामने खड़ा कर देते हैं. பட் ஜஸ்ட் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோமா? अब दरअसल हम नया नियम में आए क्या? 27 அதிகாரத்துக்குள்ள வாங்க. नया नियम मत्ती का 27 அதிகாரத்துல 27वें अध्याय को हम पलटें. मत्ती 27वें अध्याय. ஓகே, 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். पहला दूसरा आयत को पढ़ते हैं. விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் முப்போரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்து பிலாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். जब बोर हुई तो तब सब प्रधान याजकों और लोगों के पुरनियों ने यीशु को मार डालने की सम्मति की. उन्होंने उसे बांधा और ले जाकर पिलातुस हाकिम के हाथ में सौंप दिया.
இந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது यदि पूरे अध्याय को आप पढ़ेंगे तो இயேசுவை தேசாதிபதிகள் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. यीशु मसीह को उस देश की हाकिमों के हाथों में उन्होंने सौंपा दिया. பிரதான ஆசாரியர்கள் வருகிறாங்க. वहां पर प्रधान याजक आते हैं ஒரு ஏரோது ராஜாக்கு முன்பாக और हेरोद राजा के सामने பிலாத்துக்கு முன்பாக पिलातुस के सामने இயேசுவை கொண்டு போறாங்க. यीशु मसीह को खड़ा कर देते हैं. என்னென்னமோ கேள்வி கேட்கறாங்க. उन्होंने यीशु मसीह से कई सवाल की மக்கள் கூட்டமா கத்திட்டு வர இருக்காங்க. और लोग भी इतना चिल्ला रहे थे. இவர் அடிக்கறாங்க. इसे मार रहे थे यीशु मसीह को और उनके ऊपर थूक रहे थे கேலி பண்றாங்க. और मजाक कर रहे थे ரத்தம் வடியுது और लहू बह रहा है. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல நின்னுட்டு இருக்கார். उन्होंने मुंह ना खोलता है ऐसा एक मेमने के समान वहां पर खड़ा है यीशु मसीह ने. முன்னாடி நிக்கிறவர் ராஜா. आगे जो खड़े हैं वो राजा है ஆனா இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். लेकिन यीशु मसीह राजाओं का राजा है. இயேசு நினைத்திருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். यदि यीशु मसीह चाहें तो कुछ भी कर सकते थे. ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாம் அந்த ராஜாவிய. क्षण भर में कुछ भी उन लोगों को कर सकते थे. பட் இயேசு ரொம்ப பொறுமையா. लेकिन यीशु मसीह बहुत धीरज धरे. வாய் திறவாமல் उन्होंने मुंह ना खोला. ரொம்ப கவனமாக बहुत ही सावधान से ரொம்ப சாந்தமாக बहुत ही शांत से நின்னுட்டு இருக்கார். उन्होंने खड़े थे. எதுக்கு தெரியுங்களா? क्या के लिए? நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? मैं क्यों आया है? பிதாவுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? पिता की इच्छा क्या है? பரலோகத்தின் திட்டம் என்ன தெரியுங்களா? स्वर्गीय सम्मति क्या है? அதை நிறைவேற்றுவதற்காக उसे पूरा करने के लिए ரொம்ப பொறுமையோடு நின்னு वो धीरज धरे. ரொம்ப பொறுமையோடு நின்னு बहुत धीरज धरे. சில சமயத்துல சில இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தி பரியாசம் பண்ணுவார்கள், உபத்திரம் கொடுப்பார்கள். कई बार कई लोग आपको ऐसी जगह पर ले जाएंगे, आपके विरुद्ध टट्टा करेंगे, मजाक करेंगे, हंसी करेंगे. அந்த நேரத்துல நாம் பொறுமையோடு இருக்கிறது நல்லதுங்க. उस समय हमें धीरज धरना हमारे लिए बेहतर है. தேவ பரலோக திட்டத்திற்கு உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்துருங்க. स्वर्गीय परमेश्वर की योजना के अनुसार हमें अर्पित करना अच्छा है. பிசாசு சிரிச்சிட்டே இருந்திருப்பான். शैतान शायद वो हंसते रहता होगा. அந்த பார்த்து இயேசுக்கு கோபமே வரல. उसे देखकर यीशु मसीह कभी गुस्सा नहीं हुए. இயேசு ரொம்ப பொறுமையா இருந்தார். यीशु मसीह बहुत धीरज धरे थे. இயேசு நினைச்சிருப்பார் இன்னும் 3 நாள் தான். यीशु मसीह सोचे होंगे बस और 3 दिन बाकी है. 3ஆம் நாள்ல உன் தலை நசுக்கப்பட போகுது. तीसरा दिन तेरा सिर कुचला जाएगा. நான் உயர்த்தப்பட போகிறேன். मेरा नाम ऊंचा की जाएगी. இதுதான் பிதாவின் சித்தம்னா यही पिता की इच्छा है तो பொறுமையா இருப்பேன். हम धीरज धरें. பொறுமையா இருப்பேன். धीरज धरें. இன்னொரு மனுஷனை பார்க்கலாமா? और एक व्यक्ति को हम देखें क्या? அப்போஸ்தலனாகிய பவுல். प्रेरित पौलुस. அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்க. प्रेरितों के काम उसका 27वें अध्याय का और हम पलटें. அப்போஸ்தலர் 27ஆம் प्रेरितों के काम 27वें अध्याय. அதுல 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसको 24वीं आयत को हम पढ़ना चाहते हैं. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று தேவன் அங்க பேசுகிறதை நான் பார்க்கிறேன். यहाँ पर परमेश्वर साउल से कहते हैं, हे पौलुस मत डर, तुझे कैसर के सामने खड़ा होना अवश्य है. ஒரு பெரிய காற்று, கப்பல் கொந்தளிக்குது, எல்லாம் மரிக்க போகிறாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள வரும்போது அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அவனோடு பேசுறாரு. यहाँ पर बहुत बड़ा एक तूफान आई है, सारे लोग मरने वाले हैं, जगह डूबने वाली है. उस समय उस रात परमेश्वर ने पौलुस से बात करी. பவுல் பயப்படாத, हे पौलुस मत डर, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். तुझे कैसर के सामने खड़ा होना है. ஆமென். आमीन. இப்ப தேவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? परमेश्वर की इच्छा क्या है? நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். आपको कैसर के सामने खड़ा होना है. நீ அகிரிப்புக்காக்கு முன்பாக நிற்க आप வேண்டும். अग्रिप्पा राजा के सामने खड़ी होना நீ चाहिए. फेलिक्ஸ்க்கு முன்பாக நிற்க अब வேண்டும். फेलिक्स राजा के सामने खड़े होना चाहिए. இதெல்லாம் தேவ திட்டம். ये सब कुछ परमेश्वर की इच्छा है. இவர்களுக்கு முன்பாக நீ நின்று इनके सामने आपको खड़े होकर சாட்சியை நீ சொல்லணும். मेरी गवाह को बताना है. உன்னை சந்தித்த விதத்தை நீ जिस சொல்லணும். तरह मैंने आपसे मिला है उस कार्य को बताना है. என் தேவ நாமத்தை உயர்த்தப்படும். परमेश्वर के नाम को ऊंचा करना है. ஆமென். आमीन. நீ பயப்படாத, अब डरो मत, நீ பயப்படாத. मत डर. ஒருவேளை உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு यदि आपका जीवन खत्म हो गया என்ன நினைத்திருக்கலாம். आप ऐसे सोचे होंगे, கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन यहोवा ने कहा இல்ல இல்ல இல்ல, ऐसा नहीं है. வாழ்க்கை முடியலங்க. आपका जीवन नहीं खत्म हुई. இன்னும் பல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. और कई ऐसे संदर्भ आपके लिए इंतजार में है. இன்னும் பல பெரிய பெரிய இடங்கள்ல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் और சொல்றார். ऐसे बड़े बड़े स्थान में आपको मैं ले जाने वाला हूँ. பல மனிதர்களுக்கு முன்பாக நீ நிறுத்த போக. कई मनुष्यों के सामने आपको खड़ा करूंगा. என்னை பற்றி நீ சொல்லணும். मेरे बारे में तुझे बताना है. எனக்கு சாட்சியா நீ இருக்க. मेरे लिए गवाह होना है. ஆமென். आमीन. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருக்கு. यही प्रेरित पौलुस के लिए दिया हुआ एक बहुत बड़ी सेवकाई है. அதே ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். वही सेवकाई का आज प्रभु आपके लिए भी देते हैं. நாமும் எழுந்து இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வோம். हमें भी इस सेवकाई को हमें पाना है. ஹalleluya. हालेलुया.
இதுவரையும் நீங்க மனிதருக்கு முன்பாக நின்றது இனிமேல் நீங்க ராஜாக்களுக்கு அதிபதிகளுக்கு முன்பாக நிற்க போறீங்க. यदि अब तक आप मनुष्यों के सामने खड़े क्यों ना हो, लेकिन अब से लेकर आप राजाओं के सामने खड़े हो जाएंगे. பெரிய தலைவர்களுக்கு முன்பாக, बड़े बड़े नेताओं के सामने, अधिपतियों के பெரிய सामने, பிசினஸ் பீப்புளுக்கு முன்பாக, बड़े बड़े व्यापार की हाकिमों के सामने, பெரிய அரசியல்வாதிகளுக்கு முன்பாக, बड़े नेताओं के सामने, பெரிய படித்தவர்களுக்கு முன்பாக, बड़े पढ़ लिखे हुए उन लोगों के सामने, பெரிய பணக்காரர்களுக்கு முன்பாக, बड़े बड़े धनवान के सामने, பெரிய ரவுடிகளுக்கு முன்பாக बड़े बड़े ऐसे रउडियों के सामने கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்து. प्रभु आपको खड़ा करेंगे. தேவ நாமத்தை உயர்த்த परमेश्वर के नाम को ऊंचा करने के लिए விசுவாசிங்க. आप विश्वास करें. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்வார். आपके जीवन में, आपके परिवार में प्रभु ऐसा करेंगे. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். भला परमेश्वर धन्यवाद के दिल से तेरी आराधना. ராஜாதி ராஜாவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप राजाओं का राजा है, धन्यवाद. எங்களை கொண்டு போய் நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தலத்துல நிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். आप हमें ले जाकर ऊंचे स्थान पर राजाओं के सामने खड़ा करने के लिए धन्यवाद. அங்கே நின்று நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். वहां खड़े होकर हम तेरी नाम को ऊंचा करेंगे, धन्यवाद. எதற்காக நீங்க அழைத்து கொண்டு போனீங்களோ, जिसके लिए आपने हमें बुला ले जा गया है, அதே இடத்துல நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. उसी कार्य को पूरा करने के लिए हमें मदद कर. நீர் வாய்ப்பை தருகிறவர், आप संदर्भ को हमारे लिए देने वाला நீர் परमेश्वर, எங்களை உயர்த்துகிறவர். आप हमें ऊंचा करने वाला प्रभु है. தானியேலை போல, दानियेल के समान, नेहेमियाவை போல, नेहमिया के समान, யோசேப்பை போல, यूसुफ के समान, மோசேஸை போல, मूसुस के எஸ்தரை समान, போல, एस्तर के समान, இயேசுவாகிய உம்மை போல, यीशु आपके जैसा, பவுலை போல पौलुस के समान எங்களையும் கொண்டு போய் हमें भी आप ले जाकर அரண்மனையில ராஜாக்களுக்கு முன்பாக தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்துவீராக. राजमहल में नेताओं के सामने, राजाओं के सामने आप खड़ा कर दो. ஒவ்வொருவரையும் வசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கும். हम सबको आपके वचन की ओर समर्पित करते हैं, आशीषित இயேசு करते हैं. நாமத்தில் ஜெபிக்கிறேன். यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारे पिता. आमीन, आमीन, आमीन. थैंक यू, गॉड ब्लेस यू. परमेश्वर आपको आशीषित करे. आमीन. बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय. बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय,
बसे